எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பாஸ் நம்ம அது பாஸ் இவங்கெல்லாம் சண்டை போட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு இலிச்சாக மாட்டுவாங்கன்னு இளவரசனை அவரை போட்டு அடிக்கிறது. அந்த மாதிரி அந்த கலகலப்பு பாருங்கள். ஒன்று வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் டூலாம் ஓடலை. பங்கு லட்சுமி உட்காருங்கட்டு லட்சுமணி வந்திருக்கான் தெரியல. ஒரு 1/2 டீ பங்கிட்டு போட்டா வாங்கன்னு உங்களுக்கு இல்லாத கண்ணடியா போட்டுருவான். உட்காருங்க, மேல பாருங்க, கீழே பாருங்க. அந்த எதிரில் இருக்க கண்ணாச்சாலாம் ஏனாமானா தெரியுதா? தெரியல பாய். அந்த பக்கத்துல இருக்க ஒரு லேடிஸ் போட்டா தெரியுதா? தெரியுது பாய். லட்சுமணா நீ தண்ணி அடிச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர, டே எவன்டா வீராசாமி, எவன்டா வீராசாமி கெட்ட பாத்திரி நீ என்னை பத்தி திட்டுற. டக்குன்னு உருட்டு கட்டை எடுத்து அடிச்சாரு. கீழே படுத்து குத்து குத்துனாரு. சார் என்ன சார் அடிக்க, இதெல்லாம் ஃபைட்டியா ஒன்று சொன்னால் உஷாராயிருவேன். அதனால தான் இப்படி எடுக்கிறேன். சிவானே இது 450 அடி ஒரே டேக்கில் பண்ணணும். அவன் போவான் வருவான், நீங்கள் வருவீங்க, திருப்பி வருவான், நீங்கள் வருவீங்க, கரெக்டாக பண்ணணும். வடிவேல் சார் மானிட்டரில் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க, டேக்கில் வந்து அப்படி பண்ணுறீங்க, எங்களை சிரிப்பு வருதுல்ல, மானிட்டர்லேயும் பண்ணுங்க. நாய் சேர் படத்தில் வந்து வாய்ப்பு இல்லைனாரு. அப்படி விட்டு தான் பரவாயில்ல. அது டிவியில் வர சொல்லிட்டாரு, பழைய குரூப்பை கட் பண்ணிட்டேன், புது டீம் உருவாக்கியிருக்கேன்னாரு. புது டீம் போட்டு 2 நாள் தான் படம் ஓடிச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் வடிவேலை சந்திக்கிறது இல்லை. பாவா லக்ஷ்மணன் அப்படின்னு சொன்னால் உங்களோட அந்த காமெடிகள், அந்த ஒன்லைன் டைலாக்ஸ், பஞ்ச், இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். மீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வெளியில் உங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன விஷயத்த சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை இதெல்லாம் தான் உங்களுக்கு எனக்கு ஃபேவரட் அப்படின்லாம் என்ன காமெடியெல்லாம் சொல்லுவாங்க? நிறைய இது இந்த ஆனந்தம் படத்தில் ஒரு அரிசி கடை காமெடி, வாமா மின்னல், எல்லா மௌன் சைடில் வண்டு முருகன், அந்த காமெடி நிறைய காமெடி இருக்குது. ஆனால் இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதுலேருந்து ஒரு 10 விஷயத்த சுருக்கி 10 காமெடி அந்த ஒன்லைன் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள், சுவாரஸ்யங்கள் அதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கணுன்னே. அதில் வந்துட்டு முதல்ல வர காமெடி என்ன அப்படின்னா கலகலப்புன்னு சந்தானம் சாரோட சேர்ந்து அடித்த அந்த லூட்டி, நிறைய இடத்துல சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு வர அந்த விஷயங்களாக இருக்கட்டும். நான் வேணா முன்னாடி போய் உக்காந்திக்குவா, ஏன் நீ ஓட்ட போறியா அப்படின்னு சொன்ன படத்தில் நடிக்கும்போது அவர் வந்து அந்த டைரக்டர் சுந்தர்சிட்ட கேட்பார், சார் இங்கே சிலது அப்படி போட்டுக்கலாமா? அது வந்து விவேக் சாரும் சரி சந்தானம் சரி முதல்ல டைரக்டர் கேட்டுக்குவாங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாமான்னு. போட்டுக்குவாங்க. அந்த காரில் வரும்போது அந்த யதார்த்தமாக எடுத்த சீன் தான் அது. பாஸ் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், எதுக்குடா பின்னாடி தூக்கி போடுது, தமாரம் அடிப்பார். அது ஸ்பாட்டில் சொன்னார். அது மாதிரி சந்தானம் சாருலாம் பெரிய கிரியேட்டிவிட்டி. பாஸ் நம்ம அது பாஸ் இவங்கெல்லாம் சண்டை போட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு இலிச்சாக மாட்டுவாங்கன்னு இளவரசனை அவரை போட்டு அடிக்கிறது. அந்த மாதிரி அந்த கலகலப்பு பாருங்கள். ஒன்று வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் டூலாம் ஓடலை. அந்த டீமே இல்லை அதில். ஆனால் இப்போ சுந்தர்சி அவர்கள் வந்துட்டு காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம், காமெடி நடிகர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவார். ஒரு பெரிய பட்டாளமே அவரோட படத்தில் இருக்கும். அவரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி ஒர்க்ஸ் எல்லாம்? அவர் எனக்கு முதல் அறிமுகமானது வந்து தலைநகரம் படத்தில். அது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூசர். அதில் வந்து ரோட்டில் தண்ணியை போட்டு கலாட்டா பண்ணுற மாதிரி ஒரு சீனு. பண்டு பஸ்ஸில் வரணுன்னா இந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுப்பேன். அதில் தான் அறிமுகம். அது தேட்டரில் பார்த்து லட்சுமணா அவன் சீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுலேருந்து அவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவர் சொந்த படமாக இருந்தாலும் சரி, சண்டை படத்தில் வந்து சக்தி சிதம்பரம் டைரக்ஷனு, அதில் எனக்கு சக்தி சார் லட்சுமணன் கூட போட்டுக்கலான்னு. இல்லை லட்சுமணன் எனக்கு பெர்மனன்ட் ஆர்டிஸ்ட் தான், பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதில் வந்து ஒரு சாங் வாடி எங்கள் பக்கலங்க சாங்கு. அந்த சாங் வந்து ஆடும்போது நதியா மேடம் ஆடினாங்க. மேடம் லட்சுமணன் உங்கள் செட்டு தான் மிஸ் ஆகி போச்சு, இந்த பாட்டுக்கு அவர் ஆட வேண்டியவர், அதனால் இந்த பாட்டுக்கு அவர் ஆட வைக்கலாம்னு சொல்லி ஆட வச்சார். எதனால அப்படி சொன்னார் நதியா அவர்கள்ட்ட, நீங்கள் அவங்க செட்டு தான் அப்படின்ற அந்த விஷயத்த? அதாவது அந்த அலையுலி படத்தில் நான் ஹீரோவை அறிமுகமாக நதியா அவர்கள் நடித்த அந்த இதில் நதியா பீரியடில் அலையுலி படத்தில் நான் ஹீரோ நடிக்க வேண்டிய மிஸ் ஆகி போச்சு. அது என்னைக்காவது நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களாண்ணே நீங்கள்? நம்ம ஹீரோ ஆயிருக்கலாமே. இல்லை அது வந்து மதுரை நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க, ஹீரோ நடிக்கிறா அப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு படத்தில் ஒரு சீனாக தலையை காமிச்சு தான் மதுரைக்கு போகணுன்னு சொல்லிட்டு புது வருஷம் படத்தில் ஒரு சீன் வருவேன். அப்போ தான் மதுரைக்கே போனேன். 7 வருஷமாக அம்மா அப்பா பார்த்ததே இல்லை. விடாப்படியாக நின்றுட்டு. ஆமாம். அது வந்ததுக்கப்புறம் ஒரு ரீச் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும்லண்ணே. இப்போ என்னதான் நம்ம வந்து ஒரு சீன் வந்திருந்தாலும் நம்ம போய் சொல்லுவோம் இந்த படத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்றது, அவங்களாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல உங்களுக்கு நடந்தது எப்போ? ஆனந்தம்ல தானா இல்லை வாமா மின்னல்? வாமா மின்னல் மாயில தான். அது வந்து மதுரையில் சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஜெனிதா அப்படிங்கிற கண்ணாடி கடை வச்சிருக்காரு. நாங்கள் பரிசீலிவில் போய் அவர்கிட்டலாம் வேலை பார்ப்போம். அவர் பேசுறது வித்தியாசமாக இருக்கும். பங்கு லட்சுமணி உட்காருங்கட்டு லட்சுமணி வந்திருக்கான் தெரியல. ஒரு 1/2 டீ பங்கிட்டு போட்டா வாங்கன்னு உங்களுக்கு இல்லாத கண்ணாடியா போட்டுருவோம், டாக்டர் சீட்டை கொடுங்க,
என்கிட்ட இருந்து வாங்க சொல்லி எழுதியிருக்காரு, உட்காருங்க. அந்த லென்ஸ் பாக்ஸு டே அண்ணே மேலே பாருங்க, கீழே பாருங்க, அந்த எதிரில் இருக்க கண்ணாச்சாலாம் ஏன்னாம்மா தெரியுதா? தெரியல பாய். அந்த பக்கத்தில் இருக்க ஒரு லேடிஸ் போட்டால் தெரியுதா? தெரியுது பாய். அப்படியே வெளியே வாங்க. பாலுக்கள்லேருந்து அந்த ரோட்டில் போகிற ஆளுகள்லாம் தெரியுதா? எல்லாம் தெரியுதாங்களா? உங்களுக்கு ரோடு தெரியுது, பொண்ணு தெரியுது, படித்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க, இந்த கண்ணாடி போட்டுக்குங்க அப்படின்னு இப்படிலாம் வியாபாரம் பண்ணுவார். அது நான் இங்கே வந்து மெட்ராஸில் வந்து நாங்கள் ஆஃபீஸில் வேளாங்கண்ணி ஆஃபீஸ் தங்கியிருக்கும்போது இதெல்லாம் பேசி எல்லா பேரும் சிரிச்சிருப்பாங்க. அப்போ சசி டைரக்டர் வந்து அவர் அங்கே சொல்லாமலே படம் பண்ணும்போது அங்கே தங்கியிருந்து இந்த டைலாக் வாட்ச் பண்ணார். பகலில் லட்சுமணா என் படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் இருக்குது, இதே டோனில் நடித்து பேசிக்கலாம் அப்படின்னு. பேசிடுவேன் சார். சார் இங்கே உங்கள் முன்னாடி பேசுகிற மைக்கில் பேச போகிறேன் சார். அது லிவிங்ஸ்டன் கிளைமாக்ஸில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்பார். பீடி இருக்குது இல்லை, இன்னும் சொல்ல வேண்டியதுடா, என்னடா லுக்கு ஏன்டா பீடிக்கே வழியில் உனக்குள்ள லீக் ஜீன்ஸ் கேட்குதா? இது தேட்டரில் பெரிய கிளாப்ஸு. அப்போ வந்து மாயி படம் டைரக்டர் பாண்டியன், அவர் சூரிய பிரகாஷ் முதல்ல பாண்டியன் தான். அவர் அங்கே பார்த்துட்டேன் சார், லட்சுமண சீன் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்தவொடனே அதை ஒரு டைலாக் எழுதி பேசி காமிங்கன்னாரு. பேசி காமிச்சேன் சார் லட்சுமணன் அந்த மின்னல் கேரக்டருக்கு. அப்படின் போது அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. ஆனால் மாயி படத்தை நான் ஒர்க் பண்ணல, நான் நியூராக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ என்னை மாயி பாண்டியன் ஃபோன் பண்ணி வர சொன்னார். போன வாடி ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்பா கேரக்டர் லட்சுமணன் வந்து நல்லா செவன் இருக்கான், தாடிலாம் இருக்காம்ண்ணே, இல்லை கெட்டப் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு சரத்குமார் மீசை ஒட்டி சரத்குமார் ஷர்ட்டு போட்டு காமிச்சாங்க. ஓகே அப்படின்னாரு. ஓகேன்னு சீன் எடுத்தாங்க. அப்போ மாயன்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, வாம்மா மின்னல். இது தேட்டர் அப் கிளாஸ். அண்ணே இப்போ பார்த்தாலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 23 வருஷம் ஆச்சு. இதை பார்த்த லிங்கசாமி தான் அந்த படத்தில் எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. அந்த டோன் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் மாய் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டோன் இருக்கும், கலகலப்பில் அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி தான் வச்சுருப்பீங்களே, அது லூஸாக அப்படி வச்சுட்டு அதை பார்த்துக்கலாம் வரேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு அந்த வேரியேஷன்ஸ் எப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? நீங்கள் டைரக்டர் சொல்லும் போது அந்த பாயிண்ட் ஆஃப்ல பேசுறது. ஆனந்தம் படத்தில் வந்து ஒரு மளிகை கடை, மம்முட்டி மளிகை கடையில் நான் வேலை வைப்பேன். மம்முட்டி வந்து கடையை பார்த்துக்கலாம் வெளியே போவார். பெஞ்சமின்னு ஒரு நடிகர் வருவார். வந்தோன்னா அண்ணே ஒரு டிம்மி பேப்பர் கொண்டேன் இந்தாடா, அண்ணே ஒரு பேனா கொண்டேன் இந்தாடா, அண்ணே அப்படியே ஒரு கவிதை சொல்லுங்கள், டி இது மளிகை கடை போட அந்த பக்கம், அண்ணே உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணதாசமாக இருக்குன்றேன். என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணே நீங்கள் தாடி மாத்திரம் வச்சா கவிஞர் வாழினேன். இன்னொரு காசு சொல்லு, நீங்கள் தாடி மாத்திரம் கவிஞர் வாழினேன் சொல்கிறேன், எழுதிக்க. அன்பே பொன்னி, அண்ணே அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லைண்ணே கௌரி. டீ அரிசியை சொல்லுடா, சொல்கிறது எழுதுடா. நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு உன்னை பார்க்காட்டினா தப்பு, நீ ஒரு மல்லி உங்கள் அம்மா எனக்கு வில்லி, நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா, நீ ஒரு சக்கரை என் மேலே காட்ட அக்கறை, நீ ஒரு மிளகா நீ தான் உலக அழகா, மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்திடாது பெருங்காயம். அண்ணே கவிதைலாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் என்னடா கொண்டு கொடுக்கணும் தானே? அண்ணே எப்படி கொடுக்குன்னு தெரியலண்ணே, பயமாக இருக்குண்ணே. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? இல்லை உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்குண்ணே, இதுதான் சோடா பாட்டில். அந்த சீன் நல்லா தேட்டரில். அண்ணே இப்போ எனக்கு இது தேட்டரில் மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கும். நான் தேட்டரில் பார்க்கல, ஆனால் நான் டிவியில் பார்த்துருக்கேன். இப்போது அந்த டைலாக் கேட்டிருந்தீங்கன்னா, நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து அந்த டைலாக் மொத்தத்தையும் அடுத்த அந்த பெஞ்சமின் அண்ணன் பேசின டைலாக் முத கொண்டு ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க. எப்படிண்ணே அது? இல்லை மெமரி இருக்கிறனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. இப்போ டைரக்டர் கொடுத்தா டீரா இருந்துட்டுலாம் பேப்பர் பேனா கிடையாது. வாயில் என்ன சொல்கிறா மைண்டில் ஏற்றிக்கணும், டக்குன்னு பேசணும். அந்த மாதிரி இந்த ராசு மதுரவன் அவர் பேப்பர் பேனா கிடையாது, மணிவண்ணன் சார் அதை அப்சர்வ் பண்ணி ஏற்றிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அது பேசுறது தான். அதனால தான் கூப்பிட்றாங்க. இப்போ பேப்பர் பேனை கொடுத்துட்டு இதான் டைலாக் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வச்சிருவீங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும்லண்ணே. அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ ஆட் பண்ண சொன்னீங்கன்னா எந்த டேரக்டர் ஓகே லக்ஷ்மணன் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உரிமையாக நீங்கள் கேட்கக்கூடிய டேரக்டர்? சார் லிங்கசாமி சார், மாய் டைரக்டர் பாண்டியன், அவங்ககிட்ட உரிமையாக கேட்கலாம். சைக்கிள் சூசை எல்லாரும் குழந்தைங்க முதற்கொண்டு அந்த டைலாக் வந்துட்டு பேசுவாங்க. அந்த காமெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அது வந்து டேரக்டர் அரிய படத்தை நான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, நாகர்கோவில் போனேன். ஸ்பாட்டில் 12 மணிக்கு இறங்கினேன். அப்போ ஒரு வேறு சீன் எடுத்துக்கிட்டார். டக்குன்னு எனக்கு ஒரு மீசை பண்ணிலாம் ஒட்ட வச்சாங்க. லட்சுமணா இது பிரேக்குள்ளே அந்த டைலாக் பேசிடலாம், பேசிடுறேன் சார் அப்படின்னு. என் பேர் சூசை, நான் திங்க போகிற தோசை, உனக்கு வைக்க போகிறேன் பூசை அப்படின்னா கட் 1 மணி பிரேக் விட்டாங்க. அப்புறம் எனக்கு வேறு பண்ணி கொடுத்து அந்த இதே டைலாக் வடிவேல்ட்டு பேசுவேன். அவர்
லட்சுமணன் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருங்க சார், ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க. ஏன்னா அப்போல்லாம் பைபாஸ் கிடையாது, சிங்கிள் ரோடு தான். சார் லட்சுமணன் பஸ்ஸில் அதெல்லாம் போவான் என் மேனேஜர் தான் அப்படின்னாரு. சார் 3 நாள் சொன்னாங்க. இல்லை லட்சுமணன் நான் கேப்பில் எடுக்கலான்னு பார்த்தேன், நீ டக்கு டக்குன்னு அடிச்சிட்டிங்க, போயிட்டு வாங்க, அடுத்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன்னாரு. அதெல்லாம் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு. ஆனால் அப்போ அந்த சீன் வந்து அந்த ஒரே நாளில் முடிஞ்சிருச்சா? 1 ஹவரில் முடிஞ்சிருச்சு. அது 3 நாளுக்கு ஆனால் கூட்டு வந்தாங்க. 1 ஹவரில் முடிஞ்சிருச்சு. சீரியஸாக அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கும்ல, அவருக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஆனால் முதல் படமே ஹரி கூட அதான் கோவில் தான். ஆமாம். அதை தொடர்ந்து வந்து இப்போ இன்னொரு வடிவேல் சார் காமெடி வந்துட்டு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, மீம்ஸில் இந்த விஷயம் நிறையா போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கு கூட அவர் பேசிட்டே இருப்பாரு, அப்போ நீங்கள் கத்தி எடுத்து குத்திடுங்க. என்னடா குத்திவிட்ட, அப்புறம் சும்மா வச்சிருக்காங்க அப்படின்னு திவான் படத்தில். திவான் படம். என்னடா குத்திட்ட, யோ நீ தான்டா குத்த சொன்ன, அது அந்த திவான் படத்தில். அது மாய் பாயிண்ட் டைரக்டர் தான். இப்போ நீங்க பேசுறது ஏதோ ஒரு விதத்துல நிறைய படத்துல அந்த ரைமிங், அந்த சூச காமெடியா இருக்கட்டும், இல்ல நிறைய இடத்துல அந்த மாடுலேஷன்லாம் டிஆர் அவர்களை வந்து வெளிப்படுத்துற மாதிரியே இருக்கும் இந்த ரைமிங்கா. இது உங்களை அறியாம டிஆர் அவர்களோட இல்லை உங்களுக்கு வந்து ஆனந்தம் படத்துல இந்த டைலாக் வந்து டிஆர் மாதிரி வரக்கூடாதுன்னாங்க. டிஆர் மாதிரி இருக்காது. டிஆர் சார்லாம் எங்களுக்கு முன்னாடி நல்லா தெரியும். நான் கிருபாசங்கர் நைனாட்ட வேலை பார்த்தேன். அப்போ கிருபாசங்கர் நைனா அவர் டிஆர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். நான் டிஆர் ரெக்கார்டிங்லாம் போயிருக்கேன். அவரோட பார்த்து பேசும்போது அந்த இது எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏறிடுச்சு. அவர் இப்போ வெளியில் எப்படி பேசுவார்? இப்போ உங்ககிட்ட நார்மலாக பேசுவாரா? ஐ மீன் இப்போ ஆஃப் கேமரா? இல்லை அவர் அப்படி தான் பேசுவார். டைரக்ஷன் லட்சுமணா நீ தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து வெளியில் வர்ற, டே எவன்டா வீராசாமின்னு கெட்ட பாத்திர நீ என்னை போய் திட்டுற. அப்புறம் அதே மாதிரி நான் வந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு உருட்டு கட்டை எடுத்து அடித்தார். கீழே படுத்து குத்துனாரு. சார் என்ன சார் அடிக்க, இதெல்லாம் ஃபைட்டியா ஒன்று சொன்னால் உஷாராயிருவேன், அதெல்லாம் தான் இப்படி எடுக்கிறேன். அது மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ணுறது அப்படி தான். எழில் அவர்களுடைய படங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. எழில் சார் படம் வந்து நான் பெண்ணின் மனிதத்துலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் தேசியராஜா 2, நல்ல மனிதர், நல்ல இயக்குனர். அவர் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு தருவார், என்கரேஜ் பண்ணுவார். அவர் காமெடி சென்ஸ் உள்ளவர் தான். வேற என்ன வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்லாம் ஆமாம், அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி தேசியராஜ் 2லையும் ஒரு காமெடி இருக்குது கிளைமாக்ஸ் அந்த ஒரு 20 நிமிஷம் ஒரு இது. ஆமாம், ஒர்க் அவுட். ஒரு தங்கமான மனுஷன், நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கம்பெனியில் வாங்கி கொடுத்துருவாரு. மறக்க முடியாது. அதான் கூட பிறக்க அண்ணன் மாதிரி. எல்லாம் அவன் செயலில் வடிவேல் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணுற காமெடி, அந்த சத்தியம் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அவர் கூடவே ட்ராவல் ஆவீங்க, அரசியலுக்கும் சரி வக்கீலாக. இப்போ அது வந்து மலையாளத்தில் சிந்தாமணி கொலை வழக்குன்னு வந்துச்சு. ஆமாம், அதில் காமெடிலாம் கிடையாது, தமிழில் காமெடி வச்சாங்க. இது வந்து எஸ்பி ராஜ்குமார், மனோகர் 2 பேரும் சேர்ந்து எழுதுனாங்க. அதை வந்து அந்த ஜெயிலில் மாட்டிடுவார். எங்கள் பசங்க வந்துடுவாங்களா இந்த வந்துட்டாங்களே என்னடா ஜாமீன் கிடைச்சா, அண்ணே வஞ்சரம் இருக்குன்றாங்க, பாலமன் இருக்குன்றாங்க, கெண்டமன் இருக்குன்றாங்க, கெளுத்திமன் இருக்குன்றாங்க, ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் மாதிரி கிடைக்கல. லூசு போய்ங்களா, இல்லை ஜாமீனை மீன் மார்க்கெட்டில் கேட்குவேன். என்ன லூசு தரமாக பேசுகிறா, குழந்தை இருக்க எல்லா மார்க்கெட்டும் கேட்டு வந்துட்டோம், எங்கேயும் இல்லையா, கடல்லையும் இல்லையா. அது பெரிய ஒரு கட்டாச்சு. எந்த காமெடி எடுத்தாலுமே உங்களோட காமெடி பெருசாக பேசப்பட்டது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த வடிவேல் அவர்களோட காம்பினேஷனில் இருந்தது தான். வியாபாரியில் கூட ஆனால் அண்ணியை வேணால் கடத்தலாமா, எதுக்கு முழுவாமாக்கவா அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை அவர் கூட சேர்ந்து அந்த வியாபாரி படம் ஃபுல்லாக அந்த டைம் எல்லா வித காலத்துலையுமே வடிவேல் அவர்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட சேர்ந்தால் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ் பண்ணும்போது சிரிப்பு வந்துடும் சில நடிகருக்கு. கண்ணுங்கிற ஒரு படம், அதில் வந்து போண்டாமணி தண்ணிக்குள்ளேருந்து வருவான், அண்ணே யாரும் கேட்டால் சொல்லிடுறாங்க அப்படின்னு ஓடி போயிடுவான். உடனே நெல்லை செய்வார், அவன் என்ன சொன்னான் இல்லை யாரும் கேட்டால் சொல்லிடுறாங்கண்ணா, அப்படியே சொன்னான். அவனை திருப்பி வருவான் போண்டாமணி. ஆனால் அடித்து கேட்டாலும் கேட்பாங்க, தயவுசெய்து சொல்லுவாங்க. திருப்பி நெல்லை சிவா வருவார், திருப்பி வந்தானே என்ன சொன்னான், இல்லைண்ணே அடித்து கூட கேட்டால் சொல்லக்கூடாங்க. நாங்கள் இந்த சீன் எடுக்கும்போது வடிவேலனை வந்து நெல்லை சிவா கூப்பிட்டு, சிவானே இது 450 அடி ஒரே டேக்கில் பண்ணணும், அவன் போவான் வருவான், நீங்கள் வருவீங்க, திருப்பி வருவான், நீங்கள் வருவீங்க, கரெக்டாக பண்ணணும்னு. வடிவேல் சார் நீங்கள் வந்து மானிட்டரில் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க, டேக்கில் வந்து அப்படி இப்படின்றீங்க, எங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல, மானிட்டர்லேயும் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவர் கூட நடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சுமதின்னு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி பெரிய பிஸியாக இருக்குது. அது காரணம் வடிவேலன் தான். அவர் மற்ற நடிகர்கள்லாம் கூட நடிக்கணும்னு சொல்லித்தர மாட்டாங்க, இவர் சொல்லித்தருவார், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி தருவார். ஏபிசிடி படத்தில் நான் பஸ்ஸில் ஒரு சீன் வருவேன் வெங்கல்ராவ் கூட. அந்த சீன் வந்து நான் ராமேஸ்வரத்தில் முருகாங்கிற படத்தில் இருந்தேன். வடிவேலனை ஃபோன் பண்ணார், லட்சுமணா அவனுக்கு அருமையான சீன் மாட்டி வந்துடுவேன். ஆனால் நான் வந்து ஷூட்டிங்கில் என்ன 3 நாள் ஆகுனேன். டைரக்டர் யாருனாரு, நேசன் சாருக்கு கொடுங்க அப்படின்னாங்க.
நேசன் தம்பி லட்சுமணன் அனுப்பிச்சி விடுங்க, நான் உடனே அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஈவினிங் 5 மணிக்கு இறங்குறேன் ப்ரீம் சீட்டில். வடிவேல் லட்சுமணா 6:30 மணி 5 மணி ஆச்சு. 6:30 மணியோட பேக்கப்பு, லைட்டு இல்லை, வெளியில் போகுது பஸ்ஸு, அப்படி சீனு. முதல்ல உட்காந்து நடிச்சு காமிச்சார். அப்படிங்கும்போது அது மாதிரி நான் நடித்தேன். டிக்கெட் அண்ணே எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணே. இந்தாடா அவருக்கு டிக்கெட்டு. அண்ணே அவர் ஏற்கனவே எடுத்தாருண்ணே. இப்போ தான் டிக்கெட் கொடுக்காருங்க, ஏற்கனவே எடுத்துட்டாருன்ற. எங்கள் அப்பா தாங்க எடுத்தாருங்க, சொன்னால் கேளுங்க. டக்குன்னு கவுத்தா, என்னடா டெட் பாடியை கொண்டு போகிறேன், அதான் சொன்னீங்களா ஏற்கனவே எடுத்தாருன்னு. இப்போ என்னடா பண்ணுறதா பெத்தா அப்பாயான் செத்துடாண்டா அப்படின்னாரு. செத்தான் காலம் போகிற போக்கில் ஆத்தா செத்தான் அப்பா செத்தாலும் போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்னடா பண்ணுறது பாடியை போகிற வரல குப்பை தொழில் போயிட்டு இப்போ நான் என்னடா பண்ணுறது, என்ன லூஸ் எல்லாம் பேசுகிறேன். ஒரு 5000 பணம் கூடியா, எதுக்கிட்ட 5000 என்ன இப்படி பேசுகிறேன். பாடி இறக்கணும், காட்டாச்சி புக் பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பந்தலை போடணும், பாடையை கட்டணும், 3ஆம் நாள் பால் ஊற்றணும், 14 நாள் கறியும் ஜோடாக்க பண்ணணும். உங்கள் அப்பா நான் காசு தருவான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. என்கிட்ட 500 இருக்குது, இந்தாடா அப்பா 500 இருக்கான். எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்குது 500 காசுக்காக. தம்பி நல்லா ஆமணி பஸ்ஸாக பிடி, அதெல்லாம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அண்ணே சீரியஸாக நீங்கள் வேறு லெவல்ண்ணே. நான் ஒவ்வொரு காமெடியும் சொல்லும் போதுமே நீங்கள் அது மோனோ ஆக்ட் மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணி காட்டுறீங்க. நீங்கள் பண்ணுறது நீங்கள் அதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மோனோ ஆக்டாக நீங்கள் நிறைய விஷயத்த சேர்த்து பண்ணுறீங்க. அந்த சீன் கொண்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆச்சரியத்தோடு எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்குன்னா, இவ்வளோ திறமை வச்சிருக்கும் போது நீங்கள் இன்னும் உயரத்தில் இருந்திருக்கணுமே அப்படின்ற வருத்தமும் எனக்கு கூட சேர்ந்து வருது. அந்த விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஃபிலிம் இருக்கும்போது எங்களை தான் ரொம்ப புக் பண்ணுவாங்க. டிஜிட்டல் வந்தோடனே எல்லா பேரும் நடிக்கலாம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஃபிலிம் ஒரு அடி 6000 டிஜிட்டல் அப்படி அழிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா பேரும் நடிக்க வேண்டிய ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமே நிறைய பேர் நடிக்க வந்துட்டாங்க, நல்ல வளர்ச்சி. பட் எங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்களாம் கூப்பிட்றீங்கள, நீங்கள் கொடுக்குற காசு அது 2 மாதம் சாப்பாடுக்கு வரும், இப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வருத்தப்பட்டது சவுத் கிடையாது. எங்களுக்கு விஜய் கணேஷ், பெஞ்சமின், கிங்காங்கெல்லாம் ஸ்டார் நைட்டு கூப்பிட்டு போவாங்க கோவில் திருவிழாவுக்கெல்லாம். அது நல்ல வருமானம் கிடைக்கும். அங்கே போய் என்னென்ன பண்ணுவீங்க? இதே காமெடி டைலாக்லாம் பேசி காமிப்போம். காமெடி அது அங்கே போனால் எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு ஸ்டார் நைட் போனால் பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 10,000 கொடுப்பாங்க. ஏசி ரூம்பு, தங்குற வாடகை எல்லாம் கொடுத்துருவாங்க. ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட் தான் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஒரு 10 கார்லேயே அனுப்பிச்சிடுவாங்க. சில நேரத்தில் நாளைக்கு கூட விஜிபியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பிரேம்நாத்னு ஒருத்தர், அவர் தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு ஒரு சில காமெடிஸை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவீங்க, இந்த டைலாக்ஸ். ஆமாம். அங்கே போகும்போது அந்த ஆடியன்ஸ் மத்தியில் ரியலாக அந்த ரெஸ்பான்ஸ் பார்ப்பீங்களா? இப்போ தேட்டரில் பார்க்குறது வேற. அம்மான்னு சொல்லும்போது டோட்டல் க்ரௌடு கைதட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களும் கூட சேர்ந்து அம்மான்ட்டுருவாங்க. இப்போ இன்னொரு காமெடி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் என்னென்னா, அந்த கோவை பிரதர்ஸில் நீங்கள் கிரிக்கெட்டராக போவீங்க, ஆனால் கோழி பிடிக்கிற அந்த இதெல்லாம் வரும். அது என்ன லைன்? அந்த லைன்லாம் டேரக்டர் ரைட்டர் இது பண்ணுவாங்களா, இல்லை வடிவேல் சாரும் சேர்த்து இன்புட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க? வடிவேல் சார் தான் இது பண்ணுவார். அவர் நாளைக்கு சீன் எடுக்கிறாங்கன்னா நைட்டு உட்காந்து டைரக்டரோடு டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் இந்த சீன் லட்சுமணனை போட்டுக்கலாம், இது சிங்கமுத்தை போட்டுக்கலாம், இது அல்வாவசம் போட்டுக்கலாம், இது விஜய் போடலாம், முடிவு பண்ணிடுவார். நைட்டு எங்களை கூப்பிட்டு மேட்டரை சொல்லிடுவார், மைண்டில் ஏற்றிட்டு ஸ்பாட்டில் டக்குன்னு அடிச்சிடுவார். ஆனால் இப்போது வடிவேல் அவர்கள் நிறையா இது பாவலட்சுமணன் இது இருக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக உங்களை கூப்பிட்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? நம்ம கரெக்ட் டைமிங்கில் பேசுகிறது ஒன்று, சொன்னோடனே அந்த வர முடியாது அப்படி பிகேவ் பண்ணாமல் நான் போயிடுறது. அப்புறம் கம்பெனி என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறது. அதனால் எங்களை கூப்பிடுவார். உங்களை அவர் பாராட்டுவாரா எந்தெந்த விஷயத்தில்? ரொம்ப லட்சுமணா, நானே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் உன்னோட ஃபேன்ரா, எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் உன்னைய ரசிக்கிறாங்கடா அப்படின்னாரு. நான் பெரிய காமெடி இருக்கேன், உன்னைய தான் சிரிக்கிறாங்கடான்னாங்க. பொதுவாகவே வடிவேல் அவர்களை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜாகவே அவங்க கூட இருக்கவங்கலாம் பேசி நம்ம பார்த்துருக்கோம், நீங்களுமே கூட பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணும்? ஏன்னா நீங்கள் பேசும்போது எனக்கு வேற ஒரு இமேஜ் இப்போ வருது வடிவேல் சார் மேலே. நாய் சேர் படத்தில் வாய்ப்பு இல்லைன்னாரு, அதில் யாருக்குமே இல்லைன்னாரு. அப்புறமேல அப்படியே விட்டு தான் பரவாயில்ல, அது டிவியில் வர சொல்லிட்டாரு, பழைய குரூப்பை கட் பண்ணிட்டேன், புது டீம் உருவாக்கியிருக்கேன்னாரு. புது டீம் போட்டு 2 நாள் தான் படம் ஓடிச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் வடிவேலை சந்திக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி சோறு சாப்பிட்றது உங்கள் ஐபிசி சேனலில் நான் பேசுகிறோம்னா அது காரணம் வடிவேல் தான். அது நன்றி மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு கூப்பிட்ற நிலைமையிலையோ இல்லை நீங்கள் கூப்பிட்டா அவர் பேசுவார் அந்த மாதிரியான இதில் இல்லையா? கனெக்டில் கூப்பிட்டா பேசுவோம், இது வரைக்கும் கூப்பிடல. திருப்பி சுந்தர்சியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வடிவேல் அவர்கள் அந்த குரூப் அப்படிங்கும்போது இப்போ வெங்கல் ராவ் அவர்களுமே மருத்துவ உதவிலாம் நாடி நிறைய விஷயங்களுக்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்டலாம்? வெங்கல் ராவ் அண்ணன், வெங்கல் ராவ்கிட்ட நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன்.
சிம்பு சார் 2 லட்சம் கொடுத்தாரு. ஆ. விஜய் டிவி 1 லட்சம் கொடுத்தாரு பாலா. இன்னைக்கு வடிவேலு 1 லட்சம் கொடுத்துருக்காரு. வடிவேலு உதவி பண்ணியிருக்காரு. ஃபோனில் பேசி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் பேங்க் அக்கௌண்ட்டில். வெங்கட்ராவ் வந்து எல்லா படம் நல்லா பழகுவார். அவர் தெலுங்குக்காரர். அவரை பேசுகிற தமிழ் தெலுங்கு கலந்து பேசுவார். சைக்கிள் தான் ஓட்டுவார். இன்றைக்கி நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. நாங்களும் ஒரு அப்பா மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது. அது மூலமாக எல்லாம் பேட்டிலாம் கொடுத்துட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க கொடுக்க போகிறோம் நேரில் பார்த்து. சூப்பர்ண்ணா. நான் கூட வெங்கட்ராவுக்கு டிராயர் பண்ணிலாம் வாங்கி வச்சுருக்கேன். தாஜின்னு சொல்லி புதுக்கோட்டையில் ஒருத்தர் நண்பர் அனுப்பிச்சி விட்டார் சிங்கப்பூர்லேருந்து. வெங்கட்ராவ் மறக்காமல் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாரு. நீங்கள் பணம் வந்து அவருக்கு ஜிபே மூலம் போட்டுருங்க அப்படின்ட்டு. வடிவேலு அவர்கள் இப்போ இந்த உதவி செஞ்சுருக்காரு. இது நம்ம மூலியமாக இப்போ வெளியே தெரிய வருது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவர் உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி வடிவேலு அவர்கள் அவர் கூட இருந்தவருக்கு என்ன மாதிரியான உதவிகள் இதுவரெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு? இல்லை முதல் வெங்கட்ராவ் பண்ணியிருக்காரு. இதுதான் முதல் வாட்டி. ஆமாம். மற்றபடி அவர் மேனேஜர் முருகேஷ் அவங்களாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. கூட இருந்தவங்க. ஆமாம், வேலுசாமி வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ சினிமா பயணத்தில் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் நடிகர் அப்படின்ற ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண கிடையாது. யாருக்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாக இருக்கும்? இல்லை விக்ரம் சாருக்கும் டைலாக்லாம் காப்பி பண்ணி தருவேன். எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான். மேலே அசிஸ்டன்ட்லாம் ஒர்க் பண்ண கிடையாது. ஓகே. எங்கேயுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் இருந்திருக்கும். நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குற நடிகர்கள் டைரக்டர்கள் இருந்திருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில். ஏதாவது கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? கசப்பான அனுபவம் வந்து டைரக்டர் ஓகேம்பாங்க, ப்ரொடியூசர் ஓகேம்பாங்க. சில ஆக்டர்ஸ் எதுக்கு சார் அவங்களாம் அவாய்ட் பண்ணுவாங்க. எதனால? அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க, அதனால் அவாய்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த காமெடி நடிகர்களுக்குள்ள இல்லை இப்போ பெரிய ஹீரோ கூட இந்த டீம் வேணாம் சார் அப்படின்ட்டுவாங்க. எப்படி நடிகர்களுக்கு ஒரு டீம் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் காமெடி நடிகர்களுக்குமே டீம் இருக்குது. ஆனால் உங்களை நாங்கள் வந்து வடிவேல் அவர்கள், விவேக் அவர்கள், இந்த பக்கம் சந்தனம் அவர்கள், பரட்டா சூரிய அவர்கள் எல்லா பக்கமே உங்களை பார்க்க முடியுது. அது எப்படி உங்களால் முடிஞ்சது? நம்ம நடந்துக்கிற முறைனால அவங்க எல்லா பேரும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு சம்பவம் கேட்டிங்களா, அது புதுப்பேட்டை நடந்துச்சு. புதுப்பேட்டையில் வந்து நான் லட்சுமி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ராசு மதன் கதை சொல்ல கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் கதை சொல்லியிருந்தார். அப்போ நான் வெளியில் உட்காந்துருந்தேன். செல்வராஜ் ஆஸ்டன்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து செல்வரானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் விட்டுறாங்க, அவர் 40 நாள் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் ராமஜிரா ஃபிலிம் சிட்டி போனேன். 1 நாள் நடித்தேன், 2 நாள் நடித்தேன், 3 நாள் நடித்தேன். ரொம்ப பாராட்டினார். 4ஆம் நாள் நைட் ஃபைட்டில் வந்து தனுஷ் அம்மா சாகுற மாதிரி சீன். அது 22 மானிட்ரு. அது மாதிரி அவர் டென்ஷனாகி கத்திட்டு அரவிந்த் கேமராமேன் யார் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல அனுப்பிச்சி விடுங்க, அடுத்து வந்து தென்னவனை வர சொல்லுங்க அப்படின்னாரு. ரொம்ப அசிங்கமான வார்த்தை திட்டினார். தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அவ்வளோ க்ரௌடு முன்னாடி திட்டினா எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் இப்போ வளர்ந்து ஒரு டைம் சரி நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அங்கே ஸ்டில் போட்டா வர ரூம்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் போட்டார் வந்து பார்த்தா எங்கள் பேக்ரவுண்டுக்கு வெளியே வச்சிட்டார். எங்கள் டேரக்டருக்கே பிடிக்கல, அதெல்லாம் நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வேறு வழி தெரியல. எனக்கு ஹிந்தி தெரிஞ்சனால அந்த ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி வெளியில் ஒரு இருக்குது நானதான் கூடான்னு, அந்த வாட்ச்மேன் ஹிந்தியில் பேசி இந்த மாதிரி 2 பெட்ஷீட் கொடுங்க மொட்டை மாடி பார்த்தோம். மொட்டை மாடி போயிட்டோம். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டோம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது செட்டு, கடை எங்கே இருக்குனாரு. நைட்டு 2 மணிக்கு கடை எங்கே இருக்காது, இந்த ஒரு 5 கிலோமீட்டர் போனால் வாங்கலான்னார். அவர் சைக்கிளை கொடுத்தாரு. நான் கூட ஒரு ஸ்டில் போட்டா அசிஸ்டன்ட் இருந்தான், அவன் மதுரைக்கார பையன், அவனையும் அனுப்பிச்சி விட்டார். அந்த ஸ்டில் போட்டா வர 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வாட்ச்மேன் வாங்கிட்டு மொட்டை மாலை சாப்பிட்டுருந்தோம். 2 இது போட்ட உடனே கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அந்த அசோசியேட் டைரக்டர் மொட்டை மாலை வாக்கிங் போயிருந்தார். வந்துட்டு எங்கள் பாஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாருங்க. ஹலோ, நான் வந்து சான்ஸ் கேட்டேன்னா இளமம் வந்தேன், ஃபோட்டோ எடுத்தீங்க, நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க, புக் பண்ணிங்க. நான் வந்து சான்ஸ் கேட்டால் பரவாயில்ல. 2 நாள் நல்லா தான் நடிச்சுக்கிறேன். அப்புறம் 3 நாள் இப்படி சொன்னார். சரி தயவுசெய்து போயிருங்க சார், மனசு கண்களுக்காக இது படுத்தாங்கன்னு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் மேனேஜர் வந்தார், ஸ்ரீதர் சார் கூப்பிட்டு சொன்னார், எதுவும் மனசில் வச்சுக்கோனார். இல்லைங்க, அவ்வளோ பேர் முன்னாடி இது பண்ணிட்டாரு, திருப்பி வந்து அங்கெல்லாம் நடிப்பு வராதுங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு. மெட்ராஸில் வர செல்வராம் படத்தில் நடிக்கிறோம், பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டோம், எல்லா பேரும் கிண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 வாரம் நான் அங்கே தங்குறேன் ஹைதராபாத்தில், ஜூப்ளி ஹில்ஸில். எங்கள் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன், சூப்பர் வீட்டுக்கு. சவுத் சார் பையன் எடுத்தார். சார் இந்த மாதிரி பிரச்சனை, நீ எங்கேயா இருக்க அப்படின்னா ஸ்டேஷனில் இருக்கேன். சலீம் வருவாயினார். சலீம்ங்கிறவருக்கு வந்து கூப்பிட்டு போனார். 1 வாரம் அங்கே தங்கிட்டாங்க. நல்லா சவுத் சார் வர வந்துட்டார். சவுத் சார் சமையல்லாம் பண்ணி சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு ஜாலியாக இருந்தோம். 1 வாரம் கழிச்சு நான் வந்தேன். டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க எங்கள் ஆஃபீஸில். ட்ரெயினில் ஏறி உட்காடுறேன். உள்ளே அந்த அசோசியேட் டைரக்டர் உட்காந்துருக்காரு. என்ன சார் நீங்கள் உட்காந்துருங்க? மரியாதை தெரியாதுங்க, நான் வந்து விசு கஸ்தூரிராஜில் ஒர்க் பண்ணேன், என்னை போய் ரொம்ப எல்லா பப்ளிக்கில் அசிங்கமாக திட்டுறாங்க, அதான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அவர் சாதாரண தனியாக கொடுத்துட்டுனா பரவாயில்ல, எல்லா பேரும் திட்டுறாரு பேட் வாட்ஸில் அப்படின்னா. அது ஒரு கசப்பான அனுபவம். நிறைய நடிகர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் விஜயகாந்த் அவர்கள்ட்ட நான் இப்படி பேசுவேன், யாராக இருந்தாலும் நீ பேசுங்க அப்படின்னு உங்களை ஃபோன் கொடுத்து பேசினாலும் அந்தளவுக்கு நெருக்கம் தெரியுது. விஜயகாந்த் அவர்களை தாண்டி எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க? அஜித் சார். அஜித் சார். ஆமாம், நான் மேனேஜர் ஆகும்போது நியூரான் வந்து நடிக்க வந்தார். அது ரொம்ப க்ளோஸ் ஆனார். அதுக்கப்புறம் நான் திருப்பதி, ராஜா அதெல்லாம் நடித்தேன். ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் இப்போ இந்த டீம் இருக்குல்ல, வடிவேல் அவர்கள், விவேக் அவர்கள் டீம் அப்படின்ற மாதிரி, அதற்கப்புறம் வந்தவங்க உங்களை அங்கீகரித்து இப்போ சந்தானம் அவர்கள், பரோட்டா சூரி அவர்கள்லாம் எப்படி கூப்பிட்டாங்க, நீங்கள் நம்ம படத்தில் இருக்கணும், இந்த டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்கள் முடிவு பண்ணுறதா இல்லை அந்த காமெடி நடிகரே முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த டேரக்டர், சார் லட்சுமணா ஓகேங்க கூப்பிட்டுக்குங்க. அவங்க பரோட்டா சூரி கூட பழைய பாண்டியன் படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் போனேன். வடிவேல் அவர்கள் அந்த டீமை பற்றி சொன்னீங்கல்ல, விவேக் அவர்களோட அந்த டீம் எப்படி இருக்கும்? அது நல்ல டீம் தான். தெனாலிசாமி, சின்ராசு, அது ஒரு பெரிய டீம், நல்லா பாசமாக இருப்பாங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.